ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மத்தியானம் லஞ்சுக்கு வந்து பாவக்காய் வந்து எண்ணெயில் போட்டு வறுக்கலான்னு இருக்கோம். பாவக்காய் ஃப்ரை பண்ணுறோம். அது எப்படிங்கிறது உங்களுக்கு காட்டலாம். இப்போ வந்து 1.5 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். வந்து வரமிளகாத்தூள் அது வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். மைதா மாவு ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றி கலந்துக்கலாம். நல்லெண்ணெய் வந்து ஒரு 1/4 ஸ்பூன், ஆயில் 1 ஸ்பூன் விட்டு கலந்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீ 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இப்போ வந்து காய் அறுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி அறுத்துக்கணும். இதை வந்து விதையெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை. ரொம்ப முத்தின விதையாக இருந்தால் எடுத்தால் மட்டும் போதும், இல்லைன்னு எடுக்க வேண்டியதில்லை. பாருங்கள், இப்படி அறுத்துக்கணும். இப்படி அறுத்து எல்லா காயும் இப்படி அறுத்துக்கணும். ஃபுல்லாக அறுத்துடக்கூடாது. ஃபுல்லாக அறுத்திங்கன்னா ரெண்டாக வந்துடும். பாவக்காய் வாங்கும்போது பிஞ்சாக பார்த்து வாங்கிக்கிங்க. விதை இருக்கிற மாதிரி வாங்க வேண்டாத்துக்கு. விதையோடு இருக்கக்கூடாது. நீங்கள் பருப்பு, ரசம் அந்த மாதிரி வச்ச குழம்பு எல்லாத்துக்குமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த அறுத்து வச்சதில் உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணிக்கணும். நம்ம பண்ணி குச்சி இருக்கு பாருங்கள். இப்போ ஆட் பண்ணிக்கணும். பாருங்கள், மறுபடியும் காட்டுறேன். நல்லா உள்ள வந்து காரம் விழுகிற அளவுக்கு வச்சுக்கணும். விதை இருந்தாலும் பிஞ்சு விதையாக இருந்தால் எடுக்காதீங்க. எடுக்காமல் அப்படியே போடணும். அப்போ தான் வந்து அது இந்த தூள் வந்து உள்ளே நல்லா ஸ்டஃப் ஆகி நிற்கும். இந்த குச்சியில் வந்து குத்தணும். பாருங்கள், ஆயில் விட்டுக்கலாங்க. வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெயில் போடலாம். சில்லி போட்டுக்கலாங்க. எண்ணெய் வந்து இழுக்காது. பாவக்காய் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இதுதான் பதம், கரெக்டான பதம். சாப்பிடும்போது ஆறுனதுக்கப்புறம் பிச்சு காட்டுறோம்.
ஸோ ஃபைனலாக நம்ம பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது சூப்பராக ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே இருக்கும். ரசம், சாம்பார் எல்லாத்தோடையும் சூப்பராக செட் ஆகும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் இந்த ஸ்டிக்கு தான் வந்து ஹைலைட்டு. ஸோ அதில் இருக்கிற மசாலா எதுவும் வெளியில் போகாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறோம். பாய்.